சேலம் மாவட்டம் பெரியமுத்தியம்பட்டியில் நீட் தேர்வு அச்சத்தால் மாணவி தற்கொலை செய்து கொண்ட சோகம். தேர்தல் வெற்றிக்காக திமுக சொன்ன பெரும் பொய்யால் இன்னும் எத்தனை உயிர்களை இழக்கப் போகிறோமோ என மக்கள் வேதனை. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாடு நாடார் சங்கம் முழு ஆதரவு. சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் கழக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்து அச்சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதிமுக விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விரைந்து விசாரித்து முடிவை அறிவிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றத்தில் கழக பொதுச் செயலாளர் சார்பில் புதிய மனு. தேர்தல் ஆணையம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை பரிசீலிப்பது சட்டத்திற்கு புறம்பானது என நீதிமன்றம் ஏற்கனவே அறிவுறுத்தி இருப்பதை குறிப்பிட்டு மனு தாக்கல். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது வழக்கம் போல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நேரலையை துண்டித்து விடியா அரசு அராஜகம். மக்கள் பிரச்சனையை கேள்வியாக எழுப்பினால் நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபடுவதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் அறிவிப்பு என்னவானது? சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானது. திராவிட மாடல் அரசின் அலட்சிய போக்கால் விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகள் பல மாதம் உழைத்து விளைவித்த நெல் மூட்டைகள் 2 மணி நேரம் பெய்த மழையால் சேதம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னதைப் போல கச்சத்தீவு என்று சொன்னாலே அஞ்சு நடுங்கும் திமுகவினர். கச்சத்தீவு குறித்து பேசுவதற்கு திமுகவினருக்கு எந்தவித அருகதையும் இல்லை என சட்டப்பேரவையில் புரட்சி தலைவி முழங்கிய காட்சிகளை நினைவூட்டி பொதுமக்கள் விமர்சனம். அன்றைக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது ஏன் பேசாமல் இருந்தார்கள்? அன்றைய திமுக முதல்வர் ஏன் மௌனம் சாதித்தார்? ஏன் அதை கொடுக்க அனுமதித்தார்? உச்ச நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான். 2008ஆம் ஆண்டில் மத்திய அரசை அணுகி எந்த பயனும் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் தனிப்பட்ட முறையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். நான் தனிப்பட்ட முறையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். தனிப்பட்ட முறையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். இஸ்லாமியர்கள் அச்சப்படும் சூழலில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி வலியுறுத்தல். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா முழுமையாக திருத்தப்பட வேண்டும். அதிகமாக இஸ்லாமிய முன்னோர்கள் தானமாக கொடுத்த சொத்துக்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் சிறுபான்மையினருக்கு இருக்கிறது. மத்திய அரசு சிறுபான்மையினருடன் கலந்து அச்சத்தை போக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெறுவதற்கு அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அதிமுக ஆதரவாக இருக்கும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி பேச்சு. இந்த பிரச்சனையை பொறுத்தளவுக்கு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். அரசு எடுக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பொறுத்து அரசு எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைக்கும் அதிமுக ஆதரவாக இருக்கும். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். 2026ஆம் ஆண்டு மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டம். அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். விடுபட்ட திட்டங்களை திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் எடப்பாடியார் செய்வார்கள்.
சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையத்தில் 21 வயது கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகன். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த 2 இளைஞர்கள் போக்சோவில் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே பள்ளி விடுதியில் மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விடுதி காப்பாளர் உட்பட 2 மீது போக்சோ வழக்கு. ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளுக்கு மட்டுமின்றி மாணவர்களுக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவது பெற்றோரிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட செவிலியர் சிக்கினார். இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்த நிலையில் தப்பி ஓடிய 2 செவிலியர்களுக்கு வலைவீச்சு. மாரத்தான் புகழ் அமைச்சரின் சுகாதாரத்துறை மெத்தனமாக செயல்படுவதால் தமிழ்நாடு முழுவதும் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளை காக்க தொட்டில் குழந்தை திட்டம் எனும் அருமையான திட்டத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய தமிழகம் ஸ்டாலின் ஆட்சியில் சிசுக்களுக்கு கூட பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறியிருப்பதாக மக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வீட்டில் கஞ்சாவை பதுக்கி விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் சிக்கினர். விடிய ஆட்சியில் குடிசை தொழில் போல கஞ்சா விற்பனை நடைபெற்று வரும் நிலையில் போதையின் பாதையில் செல்ல வேண்டாம் என திராவிட மாடல் முதல்வர் வெளியிடும் வெற்று விளம்பரங்களால் என்ன பயன் என மக்கள் காட்டம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே அரசு பேருந்தில் 2 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் பேருந்தில் கடத்தும் அளவிற்கு கஞ்சா புழக்கம் சர்வசாதாரணமாக இருப்பதாக மக்கள் வேதனை. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே 1 டன் குட்கா பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் அரசு தமிழகம் முழுவதும் அதிகரித்துள்ள குட்கா புழக்கத்தை தடுக்க திறனில்லாமல் திணறுவதாக மக்கள் வேதனை. இந்திய பெருங்கடலில் கப்பலில் கடத்தி வரப்பட்ட கஞ்சா, ஹெராயின் உள்ளிட்ட 2500 கிலோ போதைப் பொருட்கள் சிக்கியது. 2386 கிலோ கஞ்சா, 121 கிலோ ஹெராயின் உள்ளிட்ட 2500 கிலோ போதைப் பொருள் சிக்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே மூதாட்டியை அடித்து கொலை செய்த தாய், மகள் சிக்கினர். கழிப்பறையில் தண்ணீர் ஊற்றாதது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் மூதாட்டியை அடித்து கொலை செய்த கொடூரம். சென்னை மேற்கு மாம்பலத்தில் மதுபோதை தகராறில் பெயிண்டனை கொலை செய்த கொலையாளி சிக்கினார். தலைநகர் சென்னையில் தலைவிரித்தாடும் போதை கலாச்சாரத்தால் நாள்தோறும் கொலைகள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. மதுரை மாவட்டம் மலைச்சாமிபுரம் பகுதியில் வாகனங்களை அடித்து நொறுக்கி தீ வைத்து எரித்து அட்டூழியம் செய்த போதை இளைஞர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் தங்கு தடையின்றி கிடைக்கும் போதை வஸ்துக்களால் இளைஞர்கள் சீரழியும் அவலம். நெல்லை அருகே கூலி தொழிலாளியின் மகளுக்கு கல்வி உதவித்தொகை தருவதாக கூறி 83,000 ரூபாய் மோசடி செய்த சைபர் குற்றவாளிகள். தமிழகத்தில் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய அரசு ஊழியர்கள். உடனடியாக வழங்கிடு, அமல்படுத்து பழைய பென்ஷன் திட்டத்தை. கோவை மாவட்டம் உருமாண்டம் பாளையம் அருகே பெண்ணை தகாத வார்த்தைகளால் பேசி அடித்து தாக்கியவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு.
பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்க காரணம் என்ன என மக்கள் கேள்வி. சென்னை விம்கோ நகர் ரயில்வே நடைமேடையில் கேட்பாரற்று கிடந்த 500 கிலோ ரேஷன் அரிசி சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ரேஷன் பொருள் கடத்தலை கண்டுகொள்ளாமல் உண்ணும் உணவில் கூட முறைகேடு செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை எவ்வளவு சீரழிந்து இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக சென்னை பல்கலைக்கழகத்தில் 15 சிறப்பு பாடத்திட்டங்கள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வி சேர்க்கையில் உச்சம் தொட்டுவிட்டோம் என திராவிட மாடல் முதல்வர் தம்பட்டம் அடிக்கும் நிலையில் சிறப்பு பாடத்திட்டங்களை தேர்ந்தெடுப்பதில் மாணவர்கள் ஆர்வம் காட்டாததாலும் அரசு உரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாததாலும் சிறப்பு பாடத்திட்டங்கள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் குடமுழுக்கு நடத்த இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கோவில் புனரமைப்பு பணிகள் முழுமையாக செய்யாமல் விடிய அரசு குடமுழுக்குக்கு ஏற்பாடு செய்திருந்த நிலையில் குட்டு வைத்த உயர்நீதிமன்றம். திருவாரூர் மாவட்டம் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவில் செயல் அலுவலர் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அறநிலையத்துறையிலும் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே குடிநீர் இணைப்பு கொடுக்க லஞ்சம் பெற்ற ஊராட்சி செயலாளர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் உள்ளாட்சியில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதாக மக்கள் வேதனை. தேனியில் திமுகவினர் ஆதரவுடன் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பஞ்சமி நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. சமூக நீதி சமத்துவம் என பேசிவிட்டு பட்டியல் சமூக மக்களை வஞ்சிப்பதே திமுகவின் வாடிக்கையாகிவிட்டது என பொதுமக்கள் ஆத்திரம். ஜூலை மாதம் 5ஆம் தேதி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் சேலத்தில் மிகப்பெரிய பேரணி மற்றும் மாநாடு அறிவிப்பு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து மாநாடு நடத்த இருக்கும் விவசாயிகள். சென்னையில் அழகிகளை வைத்து ஹனி டிராப் செய்து கல்லூரி மாணவர்களை ஏமாற்றி பணம் பறித்து வந்த மோசடி கும்பல் சிக்கியது. அப்பா என தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்பவரின் ஆட்சியில் இளைஞர்கள் வழி தவறி செல்லும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் கிராமத்தில் செம்மரங்களை அனுமதியின்றி வெட்டி கடத்தல் கும்பலை குடியிருப்பு வாசிகள் மடக்கி பிடித்தனர். ஸ்டாலின் அரசின் வனத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கடத்தல்காரர்கள் சுதந்திரமாக உலா வருவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பிரேக் பிடிக்காததால் 30 அடி தரைப்பாலத்தின் தடுப்பு மீது மோதி நின்ற அரசு விரைவு பேருந்து. நிர்வாக திறனற்ற திமுக அரசு தமிழ்நாடு முழுவதும் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் அரசு பேருந்துகளில் பயணிக்கவே அச்சப்படும் மக்கள். திருப்பூர் மாவட்டம் சரங்காடு அரசு பள்ளியில் சத்துணவு திட்டத்திற்காக கொடுக்கப்பட்ட அரிசியை கடத்திய நபர் சிக்கினார். ஒரு பக்கம் காலை உணவு திட்டம் என கலர் கலராக விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு, மறுபக்கம் மாணவர்கள் உண்ணும் உணவுப் பொருட்களில் நடக்கும் முறைகேடுகளை கண்டுகொள்வதில்லை என மக்கள் காட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சுவாமி வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ரங்கநாத பெருமாள் சுவாமி ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக சென்றபோது பக்தர்கள் பலர் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். தமிழகத்தில் வரும் 5ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை உட்பட 17 மாவட்டங்களில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு.
மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது வக்ஃப் சட்ட திருத்த மசோதா. வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆதரவாக 128 எம்பிக்களும் 95 எம்பிக்கள் எதிராகவும் வாக்களித்தனர். உலக சுகாதார அமைப்பு மற்றும் பிற அமைப்புகளின் ஆய்வின்படி இந்தியாவில் மன அழுத்த நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தகவல். இந்தியாவில் சுமார் 20 பேரில் ஒருவருக்கு, அதாவது 5% மக்களுக்கு மன அழுத்தம் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் தொடர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஏக்கனா மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் லக்னோ, மும்பை அணிகள் மோதுகின்றன. ஹைதராபாத்துக்கு எதிரான IPL கிரிக்கெட் தொடரில் 80 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி. கொல்கத்தா அணியில் சிறப்பாக பந்து வீசிய வைபவ் அரோரா மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தல். அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம், SJ சூர்யா நடிப்பில் வெளியான வீரதீர சூரன் திரைப்படம் உலகம் முழுவதும் 52 கோடி ரூபாய் வசூலை கடந்தது. கல்லூரும் காத்து எம்மேல பாடலின் வீடியோவும் வெளியானது. விக்ரம் பிரபு நடித்துள்ள லவ் மேரேஜ் படத்தின் கல்யாண கலவரம் பாடல் வெளியானது. இப்பாடலை ஷான் ரோல்டன் இசையமைத்து பாடியுள்ள நிலையில் படம் கோடைக்காலத்தில் வெளியாகும் என அறிவிப்பு.